திருவிக அவருடைய சிலை தான் இது. இந்த இடத்தின் பெயரே திருவிக நகர் தான். அதனால்தான் அவர்களுக்கு உருவச்சிலை வைத்து ஒரு குடை போல் வைத்துள்ளார்கள். மேலே தமிழ் வாழ்க என்று இருக்கிறது. அவருடைய பெயரே தீ என்றாலே திருவாரூர், தீ என்றாலே திருவாரூர், வி என்றாலே விழுப்புரம், க என்பது அவருடைய கல்யாண சுந்தரம். அதனால்தான் அவருக்கு சுருக்கமாக திருவிகா என்று அழைக்கிறார்கள். அவர் நல்ல தமிழ் புலமை வாய்ந்தவர். அதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விக்கிபீடியாவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.